அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 7, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கை அடைந்தது ஆதித்யா விண்கலம். சூரிய ஆய்வுக்காக 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தம். குடியரசுத் தலைவர் பிரதமர் பாராட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெற்றி இந்தியாவுக்கு மட்டுமானதல்ல, அறிவியல் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் புரிந்து கொள்ள இது உதவும். குறிப்பிட்ட இடத்தில் ஆதித்யா விண்கலத்தை நிலைநிறுத்தவில்லை என்றால் வழி தவறி சென்றிருக்கக்கூடும். கடைசி நேரம் வரை அதன் பாதையை திருத்திக் கொண்டே இருந்தோம் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காங்க. இந்த L1 பாயிண்ட்னா என்ன அப்படின்றத நேற்று நியூஸில், அதாவது ப்ரீவியஸ் டே நியூஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ டைம் இருந்தால் நேற்று நியூஸ் எடுத்து பாருங்கள். அப்புறம் முதல்வர் தலைமையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தூத்துக்குடியில் 16,000 கோடியில் மின்சார கார் தொழிற்சாலை அமைகிறது. வின்ஸ்டார் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வியட்நாம் சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ரூபாய் 16,000 கோடியில் மின்சார கார் மற்றும் மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலை தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் சென்னை, திருச்சி ஆய்வில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான 10 சிறந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை மற்றும் திருச்சி வெவ்வேறு பிரிவுகளில் முதலிடத்தை பிடித்துள்ளன தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க, குரூப் 1க்கு குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க இருந்தால் இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, வேலிடாக இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். இல்லை இன்னொருக்கம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இப்போ வச்சுருக்கேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தச்சன்குறிச்சியில் மாநிலத்தில் முதல் ஜல்லிக்கட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் சனிக்கிழமை நடைபெற்ற மாநிலத்தில் முதல் ஜல்லிக்கட்டில் காலை முட்டியதில் 53 பேர் காயம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா இந்த வருஷத்தில் முதல் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் எங்கே நடந்திருக்கோம், தச்சன்குறிச்சி. அது எந்த மாவட்டம்னா புதுக்கோட்டை மாவட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.